அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். 6. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் கொலோசையர் நிருபத்தை தியானித்து வருகிறோம். இந்த கடைசியாக பவுல் குடும்பத்தில் சமாதானத்திற்கான வழிகளை சொன்னதை பார்க்கிறோம். அடுத்தாற்போல் சமுதாயத்தில் சமாதானத்திற்கான வழிகளையும் சொல்லுகிறான். பாருங்கள், 18ஆம் வசனத்திலே, மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவிகளுக்கு தான் முதல் ஆலோசனை பவுல் கூறுகிறான், கீழ்ப்படியுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் சாராள் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தாள் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் கணவனுக்கும் கீழ்ப்படுகிறார்கள். ஆகவே மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் பவுல் குடும்பத்தின் அஸ்திபாரமாக சொல்லுகிறான். ஒரு முரடனான ஒரு மனிதன் இருந்தான். கொஞ்சம் கூட அவனுக்கு அன்போ இரக்கமோ கிடையவே கிடையாது. அவன் வேலை பார்க்குற இடத்துலையும் சண்டை தான், வீட்டிலையும் மனைவியை சண்டை போட்டு அடிக்கத்தான் செய்வான். ஆனால் அவன் மனைவி சந்தோஷமாக இருந்தாள். அப்போ எல்லாரும், எப்படி இந்த முரடங்கிட்ட நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதற்கு அவள் சொன்னாள், அவன் தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட புருஷன். நான் அவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன். தேவன் என்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறார் என்று சொல்லி அவள் தன் சந்தோஷத்தின் இரகசியத்தை சொன்னாள். கீழ்ப்படிதல் சந்தோஷத்தின் இரகசியம். இன்னொரு குடும்ப கூடுகை ஒன்றிலே ஒருவர் சொன்னார், புருஷன் குடும்பத்திற்கு தலையாக இருக்கிறான். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருப்பது போல் புருஷன் குடும்பத்திற்கு தலையாய் இருக்கிறான். உடனே ஒரு பெண் எழுந்தாள், வாயாடி. அவள் சொன்னாள், என் புருஷன் தலையாய் இருக்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நான் தான் கழுத்தாய் இருக்கணும், தலையை தாங்கணும். கழுத்து திரும்பினா எந்த பக்கம் திரும்புதோ அந்த பக்கம் நான் தலையும் திரும்பணும். எப்படி தலைகீழாக மாற்றுகிறார்கள். சாத்தான் கொடுக்கும் ஞானத்தினால் அவள் இந்த சத்தியத்தை திரித்து போடுகிறாள். அப்படியல்ல சகோதரியே, புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். நல்லவர்களுக்கு மாத்திரமல்ல, கெட்டவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். ஒருத்தி இருந்தான், அவள் புருஷன் தினமும்
குடிச்சிட்டு அவன் ரோட்டில் விழுந்துருவான். அவனுடைய சிநேகிதரோ இல்லை பக்கத்தில் உள்ளவங்களோ அவனை தூக்கி கொண்டு வீட்டு வாசலில் உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க. அவனை உள்ளே கூட்டிக்கிட்டு வந்து அவன் உடைகளை களைந்து அவன் முகத்தை கழுவி அவனுக்கு சூடாக ஆகாரம் கொடுத்துக்கிட்டே வருவான். கொஞ்சம் கூட அவன்கிட்ட கோபப்படவே மாட்டான். ஒரு நாள் அவன் பார்த்தான். அவன் தன் மனைவியை கூப்பிட்டான். நான் தினமும் குடிச்சிட்டு ரோட்டில் விழுகிறேன், நீ என்னைய தினமும் உள்ளே கொண்டாந்து கழுவி எனக்கு உடை மாற்றி சூடாக ஆகாரம் கொடுத்து என்கிட்ட அன்பாக இருக்கிறியே, என்ன எப்படி உன்னால் முடிகிறது? அவள் சொன்னாள், நீர் தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட கணவன், உமக்கு பணிவிடை செய்வது நான் தேவனுக்கு பணிவிடை செய்வது. அவர் எனக்கு பலன் தருகிறார். தாங்கிக் கொள்ள மட்டுமல்ல, சந்தோஷமாயிருப்பதற்கும் அவர் என்னை தாங்குகிறார்னு சொன்னார். அவன் அந்நாளிலே அவன் மனம் திரும்பி குடியை விட்டான். அதைத்தான் பேதுரு சொல்லுவான், உங்கள் போதனைகளினாலே அல்ல, உங்கள் நடக்கையினாலே உங்களுடைய கணவன்மார் ரட்சிக்கப்பட வேண்டும். உங்களுடைய நடக்கை தான் உங்கள் கணவனை ரட்சிக்கணும். உங்களுடைய போதனைகளோ அவன்கிட்ட கோபிச்சுக்கிட்டு பேசாமல் இருக்கிறதோ அவனை ரட்சிக்காது. நீங்கள் அவனிடத்தில் எவ்வளவு வெறுப்பை காண்பிக்கிறீர்களோ அதைவிட பன்மடங்கு வெறுப்பை உங்கள் மேல் அவன் காட்டுவான். ஆகையால் சகோதரியே, கீழ்ப்படிந்திரு. குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். அந்த குடும்பத்திற்குள் சந்தோஷம் சமாதானமும் நீடித்து இருக்கும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். யூதர்களில் குடும்பங்களில் நமக்கு நல்லா தெரியும், யூதர்கள் ஒரு பெண்ணை ஒரு மனுஷியாக நினைக்க மாட்டார், ஒரு பொருளாகத்தான் நினைப்பார்கள். கணவன் மனைவியை விவாகம் பண்ணுவது ஒரு பொருளை கொள்வது போல்தான் நினைப்பார்கள். ஆனால் அவளிடத்தில் அன்பு காட்டுவது என்பது அவர்கள் ஒரு பலவீனமாக நினைத்தார்கள். நான் ஒரு ஆண்மகன், இவள் ஒரு பெண், அவள் எனக்கு அடிமை என்றுதான் நினைத்தார்களே ஒழிய அவளிடத்தில் அன்பு கூறவில்லை. கிரேக்க குடும்பங்களில் ஒரு பெண் திருமணம் ஆன பின்பு அவளுக்கு அந்தப்புறம்தான் வாழ்க்கை. அவள் வெளியே வரக்கூடாது, எங்கும் போகக்கூடாது, வேறு ஆண்களை சந்திக்கக்கூடாது, ஏன் கணவனோடு கூட உட்கார்ந்து சாப்பிடக்கூட கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கிரேக்க குடும்பம். அவனிடத்தில் போய் உன் மனைவியை நேசி, அவளிடத்தில் அன்பு கூர் என்று சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்வானா? ஆனால் அதே மனிதன் புது சிருஷ்டியாய் மாறி இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையானால் மனைவியிடத்தில் அன்பு கூற முடியும். ஆகவே புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் புது சிருஷ்டி ஆகி வித்தியாசமாய் உங்கள் மனைவியை நடத்துங்கள். ஒரு கணவன் சொன்னான், நான் அவட்ட அன்பு கூறுறேயா, அவள் என்ன கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன். அவன் மனைவியிட்ட கேட்டா, ஐயா நான் இவர்கிட்ட என்னையா கேட்டேன்,
அது வேணும், சேரீ வேணும், அது வேணும்னு என்னைக்காவது கேட்டேன்னா அவர் என் கூட தனியாக உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் பேசி பிள்ளைகள் எப்படி என்னன்னு குடும்பத்தை பற்றி என்கிட்ட கேட்டு நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த அன்பத்தாயா நான் கேட்குறேன்னு. உங்கள் குடும்பத்தில் எப்படி சகோதரனே? நீங்கள் மனைவிகளில் அன்பு கூறுவது உள்ளத்தில் இருந்து வர வேண்டியது. அவளை கனம் பண்ண வேண்டியது. தேவன் எனக்கு கொடுத்த இந்த மனைவி, அவளை நான் அவளிடத்தில் நான் அன்பு கூறவில்லை என்றால் என்ன ஆகும்? கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. தேவன் கொடுத்த மனைவியிடம் அன்பு கூறாதவன் தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. ஆகையால் நீங்கள் அன்பு கூற வேண்டியது அவசியம். ஒரு குருடன் இருந்தான். ஒரு பிச்சைக்காரியும் இருந்தாள். 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. அந்த பிச்சைக்காரியை பார்த்தாலே அவ்வளவு அருவருப்பாக இருப்பா. பிள்ளைகளோ எல்லாரும் விலகி ஓடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வெளிநாட்டு டாக்டர் வந்தார். இந்த பிச்சை எடுக்கிற இவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்து, இந்த கண்ணை நான் சரி பண்ண முடியும், நீ பார்வை அடைவாய் அப்படின்னு சொன்னார். அவன் ஓடியாந்து இந்த பிச்சைக்காரிகிட்ட தன் மனைவியாக வச்சிருந்தவட்ட வந்து, எனக்கு பார்வை கிடைக்க போகிறது, அந்த டாக்டர் ஆப்ரேட் பண்ணி என் கண்களை திறக்க போகிறார்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னான். ஆனால் அவள் சொன்னான், அப்படியா, சரி அப்படின்னு. இவனுக்கு ஒரே கோபம், என்ன எனக்கு இவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கிறது, இதை அற்பமாக ஒன்றும் சொல்லாமல் போகிறாளேன்னு. அப்புறம் அவன் கேட்டான், ஏன் உனக்கு நான் பார்வை வர்றதில் சந்தோஷம் இல்லையான்னு. அவள் சொன்னா, உனக்கு பார்வை கிடைக்கிற நாள் தான் நீ என்னோட இருக்கிற கடைசி நாள். ஏனென்றால் நான் பார்ப்பதற்கு அவ்வளவு அருவருப்பானவள், கொடூரமான தோற்றமுடையவள். நீ என்னை பார்த்தால் அதற்கப்புறம் என்னோடு இருக்க மாட்டாய் என்று. ஆனால் அந்த குருடனோ இவளை அதிகம் நேசித்ததினால் அவன் சொன்ன, அப்படியானால் எனக்கு பார்வை வேண்டாம், நீதான் வேண்டும். அதுதான் கணவன் மனைவியிடத்தில் காண்பிக்கும் அன்பு. இன்னும் ஒரு காரியம், பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. இந்த காலத்தில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கிற பெரிய போராட்டம், த போன் ஆஃப் கண்டென்ஷன் என்னன்னா செல்ஃபோன். நாம் பெற்றோரை வாங்கி கொடுக்குறாங்க, ஆன்லைனில் பாடங்கள் நடத்துது படிக்கணும்னு. ஆனால் பிள்ளைங்க அதில் என்னென்னலாமோ விளையாடுறாங்க, என்னெல்லாமோ பார்க்குறாங்க. எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கிடுறாங்க. ராத்திரி 11 மணிக்கு பெட்ஷீட்டை மூடிட்டு செல்ஃபோனை வச்சு யாரிடத்திலோ பேசுகிறார்கள், கீழ்ப்படிய மாட்டேன் என்கிறார்கள். இது தேவனுக்கு பிரியமா? எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், அது தேவனுக்கு பிரியமானது. பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லை என்றால், அந்த காலத்திலே யூதர்கள் அவனை ஒரு ரபியினிடத்தில் கொண்டு போய், இந்த என் பிள்ளை துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறான், அவன் சொன்னபடி கேட்பதில்லை என்று சொன்னால், அந்த ரபி அவனை கல்லெறிந்து கொல்வதற்கு அவனை விட்டு விடுவார்.
ரோம் தேசத்திலே குடும்பத்தில் பிள்ளைகள் தகப்பனுக்கு சொந்தம். அவன் அந்த பையனை அடிமை போல் நடத்தலாம், வயலில் வேலை செய்ய அனுப்பலாம், செய்யாவிட்டால் தண்டிக்கலாம். அந்த பிள்ளைகளை அவன் விற்றுவிடலாம், அடிமையாக விற்றுவிடலாம், என்ன கொன்றும் விடலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். பிள்ளைகள் மேல் தகப்பனுக்கு அவ்வளவு உரிமை. அந்த பிள்ளைகள் தகப்பனை நேசிக்குமா? பயத்தினால் அவனை விட்டு விலகுவார்கள். மார்ட்டின் லூத்தர் ஒரு ஜெர்மன் தேசத்து சந்நியாசி. அவர் சொன்னார், என்னால் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று தேவனை அப்பாவாக அழைக்க என்னால் முடியாது. ஐ கான்ட் சே அவர் ஃபாதர். ஏன்னு கேட்டால் எங்கள் தகப்பன் அவ்வளவு கொடுமையாக என்ன வளர்த்தார், எதிலும் கண்டிப்பு. ஆகையால் என்னால் பிதாவை தேவனை என் தகப்பனாக நான் நினைத்து பார்க்க நடுங்குகிறேன்னு மார்ட்டின் லூத்தர் சொன்னார். நீங்கள் அப்படிப்பட்ட தகப்பனா? இல்லை. பிள்ளைகளை திடனற்று போகாதபடி அவர்களை கோபமூட்டாதிருங்கள். ஏதாவதுன்னா ஒரு காரியம்னா பொய் சொல்கிறோம். யாராவது ஒருத்தர் கடன் கேட்டு வாராங்க, உங்கள் பிள்ளைகளுக்கும் தெரியும் அன்னைக்கு தான் நீங்கள் நிறையா காசு பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்கன்னு. அந்த வந்தவங்க அவங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் கடனாக தாங்க, எனக்கு சேலரி போட்ட உடனே தாரேன்னு வாங்க. இந்த அப்பா உடனே சொல்லிடுவார், என்கிட்ட பணமே இல்லைப்பா, இது கிறிஸ்மஸ் மாதம், நான் தர முடியாதுன்றவர். அப்போ இந்த பிள்ளைகள் சொல்லுவாங்க, அப்பா கிட்ட பணம் இருக்க, ஏன் என்கிட்ட பணம் இல்லைன்னு பொய் சொல்கிறார் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்புறம் பொய் சொல்கிறது தப்பு இல்லை, பாவம் இல்லை, ஏன்னா எங்கள் அப்பா தைரியமாக சொல்கிறாரே அப்படின்னு நினைப்பாங்க. அவர்கள் தப்பு செய்தால் பொய் சொன்னால் இந்த தகப்பனார் தண்டிக்கிறார், ஆனால் தன் பொய்யை நியாயப்படுத்துகிறார். இதை பார்க்கும் பொழுது பிள்ளைகள் திடனற்று போகிறார்கள். தகப்பனுடைய வழி அவர்கள் வேண்டாம் என்று வெறுக்கிறார்கள், தகப்பனும் வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். அதைத்தான் பவுல் சொல்லுகிறான், பிதாக்களே உங்கள் பிள்ளைகளுக்கு கோபமூட்டாதிருங்கள். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அதை நீங்கள் கெடுத்து தவறான வழியில் நடத்தி விடாதீர்கள். நீதிமொழிகளில் சலமோன் சொல்வான், பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6. அதுதான் குடும்பம். வேலைக்காரரே, உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியுங்கள். அவன் எவ்வளவு கொடூரமானவனாய் இருந்தாலும் கீழ்ப்படியுங்கள். ஏனென்றால் அவனைத்தான் கர்த்தர் உனக்கு எஜமானாக வைத்திருக்கிறார். எல்லா காரியத்திலும் அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆனால் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்ய சொன்னால் செய்யாதிருங்கள். எஜமானுக்கு பயப்படுவதை விட தேவனுக்கு பயப்படுவது அதிக அவசியம். ஆகவே அவனுக்கு எப்படி வேலை செய்ய வேண்டும் என்றால், மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு வேலை செய்யாமல்
சூப்பர்வைசர் இருந்தால் ஒரு மாதிரி, இல்லைன்னா வேற மாதிரி. சூப்பர்வைசரோ யாரும் இல்லைன்னா கட்டடம் கட்டுற தொழிலாளி அவன் டீ குடிக்க போயிடுவான், எங்கேயாவது உட்கார்ந்து அரட்டை அடிச்சுட்டு மெதுவாக வருவான், நேரத்தை வீணாக்குவான். அப்படி இல்லை, தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறார், நான் அதை சரியாக செய்து அவரை பிரியப்படுத்துவேன். ஒரு நாள் வேலையை 2 நாளைக்கு இழுக்க மாட்டேன் என்று அந்த வேலைக்காரன் நினைக்க வேண்டும். அந்த வேலைக்காரனுக்கு நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் அநியாயத்தின் ஏற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. எஜமான்களே, உங்களுக்கும் எஜமான்கள் பரலோகத்தில் இருக்கிறார். ஆகையால் அவர் உங்களை எஜமானாக வைத்திருக்கிறார். உன் வேலைக்காரனை அவர் வேலைக்காரனாக வைத்திருக்கிறார். ஆனாலும் நீங்கள் இருவரும் ஒரே சரீரத்தின் அவயவங்கள். கண் வேறு, காது வேறு, விரல்கள் வேறு, நகம் வேறு, இப்படி பல உறுப்புகள் இருக்கிறது. பல வேலைகளிலே மக்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்காரர் என்று அவர்களை நேசித்து அவருடைய வெல்ஃபேர், அவருடைய நன்மையை நாடுங்கள். அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள் என்று பவுல் சொல்லுவார். ஆகையால் எஜமான்களே, நீங்கள் உங்கள் வேலைக்காரரிடத்தில் அன்பாயிருந்தால் நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள். இராணுவத்தில் ஒரு சொல் உண்டு. ஒரு கேப்டன் தனக்கு கீழ் இருக்கிற இராணுவ வீரர்களை கொடுமையாக நடத்தினால் அவன் மேல் யாருக்கும் அன்பு இராது. ஒரு சண்டை வந்தால் எதிரியின் குண்டு அவன் மேல் பாயும் முன்னால் இங்கே உள்ள தன் சொந்த இராணுவத்தினருடைய குண்டுதான் அவன் முதுகில் பாயும். அதே நேரத்தில் ஒருவன் தனக்கு கீழிருக்கும் போர்ச்சேவர்களை விசாரித்து அவர்கள் குடும்ப நலனை கருதி அவர்களுக்கு நன்மை செய்வான் என்றால் அவனை பாதுகாக்க அத்தனை வீரர்களும் தங்கள் உயிரை கொடுப்பார்கள். அதுதான் ஒரு எஜமானுக்கும் ஒரு வேலைக்காரனுக்கும் இடையில் இருக்க வேண்டிய ஒரு அன்பு. சகோதரனே, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் சமுதாயம் சமாதானத்தோடு இருக்கும், குடும்பமும் சமாதானத்தோடு இருக்கும், பிள்ளைகளும் ஒலிவமர கன்றுகளாய் வளருவார்கள். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நாங்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் நாங்கள் பிரயோஜனமுள்ளவர்களாய், சமூகத்தை கட்டுகிறவர்களாய், மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.